நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கணக்கை குறைத்து காட்டச் சொல்லிய கலெக்டர், தேர்தல் அதிகாரியை கொன்று விடுவேன் என மிரட்டல். தலைமை தேர்தல் ஆணையருக்கு பாய்ந்த கடிதம். என்ன நடந்தது விரிவாக வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு எந்த பஞ்சமும் இல்லாம தினந்தோறும் பல செய்திகள் சுவாரஸ்யமா கிடைச்சிட்டு தான் இருக்கு. சரி, அந்த வகையில இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தான். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நீலகிரி தொகுதி. நீலகிரி தொகுதியில கடும் போட்டி இருக்கிறது. நீலகிரி தொகுதியில ஆளுங்கட்சியான திமுக சார்பாக ராசா போட்டியிடுறாரு, பாஜக சார்பாக எல் முருகன் போட்டியிடுறாரு, அதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுறாரு, அதே மாதிரி நாம் தமிழர் சார்பாக ஜெயக்குமார் போட்டியிடுறாரு. இங்க களம் எப்படி இருக்கு, தினந்தோறும் என்ன செய்திகள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு கிடைச்ச ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நீலகிரி தொகுதியின் தேர்தல் அதிகாரியான கலெக்டர் அருணா அவர்கள் தேர்தல் அதிகாரியை, அதாவது அனைத்து வேட்பாளருக்குமான அந்த தேர்தல் கணக்கு வரவு செலவுகளை கணக்கு வைக்கும் அந்த அதிகாரியை மிரட்டுவதாகவும் பணி செய்ய விடலை அப்படின்னும் அந்த தேர்தல் அதிகாரியான சரவணன் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹூ அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்ப ஒரு அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு, வைரலா இருக்குன்னு சொல்லணும். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கலெக்டர் அருணா வந்து ஆரம்பம் முதலே ராசா அவர்களுக்கு சாதகமாக செயல்படுறாரு. முதல் நாள்ல இருந்தே இந்த விஷயத்த அவர் எனக்கு நிர்பந்திச்சுட்டு இருக்காரு. தேர்தல் வேட்பாளர், அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய கணக்கு வளவு செலவு எவ்வளவு பண்றாங்க, அவங்க தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்கக்கூடிய 95 லட்சத்துக்கும் அதிகமாக செலவு பண்ணிடுறாங்களா, மக்களுக்கு இலவசங்களை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காகவே தேர்தல் அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறது தேர்தல் ஆணையம் இல்லையா. அந்த தேர்தல் ஆணையரான சரவணனை சுதந்திரமாக செயல்படுவதில்லை. ராசா அவர்கள் ரொம்ப அதிகமாகவே செயல்படுறாரு, செலவு பண்றாரு. அந்த கணக்கு விளவு செலவு அவர் பண்ணக்கூடிய அப்படியே அந்த செலவுகளை இந்த தேர்தல் அதிகாரியான சரவணன் எழுதி வச்சிடறார். ஆனா கலெக்டர் அருணா அவங்க தரப்புல இருந்து ராசா தரப்புல இருந்து ஒரு கணக்கு கொடுக்கப்படுது. இந்த 2 கணக்குகளுக்குமே மிக பெரும் வித்தியாசம் இருக்கு. இதனால கோபமடைந்த கலெக்டர் அருணா ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த தேர்தல் அதிகாரியான சரவணன் அவர்களை அலுவலகத்துக்கு வர சொல்லி, நீங்க பண்றது வந்து சரியில்லை. ஆரம்பத்துல இருந்தே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ராசாக்கு ஆதரவாக அவர் சொல்ற கணக்கு வழக்குப்படி உங்களை எழுத சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொல்ற மாதிரி கணக்கு வழக்கு செலவை நீங்க எழுதணும், இல்லைன்னா நான் உங்களை கொன்றுவேன். சீக்கிரமாவே இந்த கணக்கு வழக்கை டேலி பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு மிக பெரும் மிரட்டல் விட்டுருக்காங்க. உங்களை கொன்றுவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த தேர்தல் அதிகாரியான சரவணன் தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காரு. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதையும் தாண்டி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே இந்த அருணா இப்படிதான் செயல்படுறாங்க, இவங்க தேர்தல் அதிகாரியா, இவங்களுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா, என்ன சுதந்திரமா வேலை செய்ய விடுறதில்ல, இவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அதையும் தாண்டி எனக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. இந்த கடிதமும் இப்போ சமூக ஊடகங்களையும் வெளிவந்திருக்கு. இதுதான் இப்போ அதிர்ச்சி கிளப்பியிருக்கு. சரி, ராசா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, கலெக்டர் அருணா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, இந்த மாநில அரசும் மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. மீண்டும் பல தகவல்களோடு சந்திக்கலாம்.